ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசன் ஆஃப் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஞான மறுமொழியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம், அதில் 10ஆம் அதிகாரம், அதில் 29வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இந்த இடத்திலே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம், ஒரு மனுஷன் அவரிடத்திலே வந்து சில கேள்விகளை கேட்கிறான். நல்ல சமாரியன் ஓமையை குறித்து அவர் அந்த இடத்திலே பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது அவன் சில காரியங்களை அவரிடத்திலே வந்து கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். நியாயசாஸ்திரியாக இருந்தான். அவன் நியாயசாஸ்திரி, எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவன், வேதத்தை அறிந்தவன், நியாயப்பிரமாணத்தை அறிந்தவன், நியாயசாஸ்திரி என்று அவன் அந்த நாட்களிலே அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அதில் கற்று தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். நியாயப்பிரமாணம் எல்லா காரியத்திலும் அவர் நியாயசாஸ்திரியாக இருந்தான். அவரை சோதிக்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது அவன் வரும்பொழுதே நல்ல நோக்கத்தோடு வரவில்லை, இயேசு கிறிஸ்துவை சோதித்து பார்ப்பதற்காக வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாதவன் போல அவரிடத்தில் வந்து கேட்கிறான். அதற்கு அவனோடு கூட ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம், அவன் யாருன்னு கேட்கல, என்னன்னு கேட்கல, ஒன்றுமே கேட்கல. ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். நல்ல சமாரியன் உவமையை சொல்லுகிறார். அவன் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லும் பொழுது, எனக்கு பிறன் யார் என்று கேட்கும் பொழுது அவர் அந்த நல்ல சமாரியன் உவமையை சொல்லுகிறார். அப்பொழுது அந்த இடத்துல தான் இந்த வசனத்தை பார்க்கிறோம். அவன் தன்னை நீதிமானாய் காண்பிக்க மனதாய், தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார். அப்போ அவனுடைய நோக்கம் முதலில் சோதிக்கும்படியாய் வந்தான். இரண்டாவது இந்த வசனத்தில் பார்க்கிறோம், அவன் தன்னை நீதிமானாய் காண்பித்தான். உச்சகட்ட நீதிமானா, பரிசுத்தவானாய் தன்னை இயேசு கிறிஸ்துவுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் வந்து இந்த கேள்வியை கேட்குறான், எனக்கு பிறன் யார் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கிற ஒரு காரியம், நம்ம ஆயக்காரனும் பரிசேயனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர்கள் இருவரும் தேவாலயத்திற்கு போனார்கள். அந்த தேவாலயத்தில் இருந்து அவர்கள் ஜெபித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசேயன் ஆலயத்திற்குள்ளே சென்று அவன் செய்த நீதியான காரியங்களை குறித்து சொன்னான் ஆண்டவரிடத்தில். வாரத்தில் இத்தனை நாள் உபவாசிக்கிறேன், தசம்போபாகம் கொடுக்கிறேன், அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அநேக காரியங்களை சொல்லி இதெல்லாம் நான் செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அதை ஞாபகப்படுத்தினான். அப்போ இவன் தேவ சமூகத்தில் வந்து தன்னை நீதிமானாய் காண்பிக்க விரும்புகிற ஒரு மனுஷனாய் அந்த இடத்திலே காண்பிக்கப்பட்டான். நீதிமானாய் காண்பிக்கும்படியாய் அந்த இடத்துல வந்து நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி நீதிமானாய் காண்பிக்கிறவனாய் இவன் அந்த இடத்துல காணப்பட்டான். ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஆயக்காரனும் இவனோடு வந்து அவன் ஆலயத்திற்கு வராமல் தூரத்தில் நின்றுட்டு, வெகு தூரத்தில் நின்று மார்பிலை அடித்து கொண்டு, பாவியாய் இருக்கிற என் மேல் இரக்கமாய், அவன் வேற எதையும் ஆண்டவரிடத்தில் சொல்லலை. தேவ சமூகத்திலே வந்த உடனே அவனுக்குள்ளே உணர்வுகள் வந்து தன்னுடைய தப்பு, குறை, குற்றங்கள் எல்லாம் ஒரு செகண்ட், ஒரு நிமிஷத்தில் அவன் அப்படிலாம் நினைவு கூர்ந்து, இந்த தேவனை ஆராதிப்பதற்கு நான் தகுதியில்லை, இந்த தேவனை தொழுது கொள்வதற்கு நான் தகுதியில்லை என்று உணர்ந்து கண்ணீரோடு மார்பிலை அடித்து கொண்டு தேவனை நோக்கி ஒரு வார்த்தை சொன்னான். ஆண்டவர் உடனே சொன்னார், இந்த 2 பேரில் அந்த ஆயக்காரனை சொல்லி, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் திரும்பி சென்றான் என்று. அப்போ இந்த ஒரு வார்த்தையிலே அவன் தேவனை தொட்டுட்டான், ஆண்டவரை டச் பண்ணிட்டான். அவன் நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் திரும்பி, அவன் அல்ல, அவன் நீதிமான் அல்ல, இவ்வளோத்தையும் சொன்னதுனால அவன் நீதிமான் அல்ல, பாவின்னு சொன்னதுனால இவன் பாவியும் அல்ல, இவன் திரும்பி போகும்போது நீதிமானாக மாற்றப்பட்டான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே வரும்பொழுது, உண்மையாகவே தேவ சமூகத்திலே தேவனை தரிசிக்க அல்லது தேவ சமூகத்திலே நம்ம ஜெப வேளையிலே ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுது, ஒரு தேவ பிரசன்னம் உண்மையாகவே நம்மை மூடுமானால், அந்த தேவ பிரசன்னத்தை உணர்கிறவர்களாய்
நம்ம மாம்சத்தில் இல்லாமல் நம்மை தாழ்த்தி, மாம்சத்தை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுவோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் முதலாவது செய்கிற காரியம் நம்முடைய குற்றம் குறைகளை உணர்த்துறார். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு முன்பாக தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக அவன் வந்த பொழுது, நான் பாவியான மனுஷன், பாவியான மனுஷர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன், அக்கிரம உதடு உள்ளவன், நான் எப்படி முடிய வார்த்தையை சொல்லுவேன். அப்போ அவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். ஆனாலும் தேவனுக்கு முன்பாக அவர்கள் நிற்கும் பொழுது, அந்த தேவ பிரசன்னத்திற்குள்ள வரும்பொழுது அவர்களுக்கு வருகிற உணர்வு இதுதான். நான் இதுக்கு தகுதி இல்லை, நான் அற்ப மனிதன், நான் பாவியானவன், இப்படித்தான் அவங்களுக்கு வருது. மார்பிலேயே சாய்ந்திருந்த யோவான் தேவ மகிமையோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுது செத்தவனை போற அவர் பாதத்தில் விழுந்தார். அங்கே நின்றுக்கிட்டு நான் அதை செய்தேன், இதை செய்தேன், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், இவங்களெல்லாம் விட நான் பரிசுத்தவான் என்று ஒரு மனுஷன் சொல்லுவானானால் அவன் தேவ பிரசன்னத்தை உணரலை, அவன் மாம்சத்தில் இருக்கிறான் என்று அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிற ஒரு காரியம், அவன் தன்னை நீதிமானாக காண்பிக்க விரும்பினான். ஆண்டவர்கிட்ட எப்படியாவது தன்னை நீதிமான் அவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாருன்னு நினைச்சான். தன்னை நீதிமானாக வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் ஆண்டவர், நம்ம பார்க்கிறோம் வேதத்தில் அந்த நிறைய காரியங்களிலே, நிறைய இடங்களிலே ஆண்டவருடைய சுவாப குணங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சுவாபங்கள், அவருடைய அந்த தெய்வீக காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது, யோவான் 2ஆம் அதிகாரம் அதிலே நம்ம பார்க்கிறோம், பாஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அநேக அற்புதங்களின் நிமித்தம் அநேகர் அதை கண்டு அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து அவரை சுற்றி நின்றார்கள். எல்லாரும் பயபக்தியோடு நின்றாங்க. ஆனால் அந்த 24வது வசனத்தில் பார்க்கிறோம், அப்படி இருந்தும் இயேசு எல்லோரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. எல்லாரையும் அறிந்திருந்தார் இயேசு, அவர்களை நம்பி அவங்க என்னெல்லாமோ சொல்றாங்க வசனங்கள், அவரை போற்றி புகழ்ந்து என்னெல்லாமோ சொல்றாங்க. அவர் அதில் இம்ப்ரெஸ் ஆகலை, அது அவரை டச் பண்ணலை. ஏன்னு கேட்டால் அவர்களுடைய இருதயத்திற்குள் என்ன இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். அடுத்த வசனத்தில், கடைசி வசனத்தில் பாருங்கள், மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால், மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஒரு மனுஷன் என்ன வேணாலும் அவரிடத்தில் பேசுவோம், அவனுக்குள்ள இன்னர்மோஸ்ட் பீயிங், அவனுக்குள்ள ஆழங்கள், ஆவியின் ஆழங்கள், இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அது உள்ள போயிரும், உள்ள போய் அவனுடைய நோக்கங்கள், அவனுடைய மோட்டிவேஷன், அவனுடைய ஆழத்தில் உள்ள சுவாப குணங்கள் எல்லாம் அவருக்கு அப்படியே ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் வந்துடும். அப்ப யாரையும் அவர் நம்பி இணங்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பாரேன் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்திலே தேவன் சொன்னார். இவர் ராஜ கலையோடு இருக்கிறான், இவ்வளவு உயரத்தில் இருக்கிறான், அஜானு பாகுவான தோற்றம், இவனாத்தான் இருக்கும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண விரும்புகிறவர் என்று சாமுவேல் நினைத்தான். ஆண்டவர் உடனே சாமுவேல் இடத்துல பேசினார், இவன் அல்ல, இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பார்ப்பது இல்லை. நம்ம எல்லாமே வெளித்தோற்றத்தை பார்த்து தான் நல்லவங்க கெட்டவங்கன்னு தீர்மானிப்போம். அவர் அப்படி அல்ல, இருதயங்களை பார்க்கிறார், உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறார், இருதயத்தின் நினைவுகளை அறிகிறார். ஒரு காரியத்தை நம்ம செய்யலாம், அதை எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணலாம், ஆனால் அது என்ன மோட்டிவேஷன், அதனுடைய மோட்டிவேஷன் என்னங்கிறது ஆண்டவருக்கு தான் தெரியும். என்ன நோக்கத்திலே அதை செய்தோம் அதை ஆண்டவர் பார்ப்பார், நமக்கு தெரியாது. சில பேர் தான தர்மங்கள் செய்கிறார்கள், நன்மைகள் செய்கிறார்கள், கொடைவள்ளல் என்று பெயர் வாங்குகிறார்கள், எவ்வளவு தான தர்மம் செய்கிறார்கள் என்று சொல்லி ஜனங்கள் புகழுகிறார்கள். ஒருவேளை அவங்க நல்லவங்களா இருக்கலாம், தெரியாது. ஆனாலும் நல்லவங்களா கெட்டவங்களா என்பதை தீர்மானிக்கிறது தேவன் ஒருவர் மாத்திரம்தான். மனுஷன் அதை செய்ய முடியாது.
அவருடைய தீர்ப்பு நீதியாக இருக்கும். அவருடைய தீர்ப்பு நீதியாக இருக்கும். நம்முடைய தீர்ப்பு தப்பாக போயிடும். அப்போ மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார், நமக்குள் இருப்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:27 நம்ம பார்க்கிறோம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் என்று சொன்னார். மாயக்காரராகிய வேதபாரகர், பரிசேயர். வேதபாரகர், பரிசேயர்கள் அந்த நாட்களிலே யூதர்கள் மத்தியிலே பரிசுத்தவான்களாய் கருதப்பட்டார்கள். அவர்கள் வேதத்தை கற்றி தெரிந்தவர்கள், நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறவர்கள், ஜனங்கள் மத்தியிலே நல்ல மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருந்தார்கள், கனத்தை பெற்றிருந்தார்கள். ஆனால் அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்கிற காரியம், மாயக்காரராகிய வேதபாரகரே என்று கூப்பிடுகிறார். மாயக்காரன் என்றால் யார்? ஹிப்போக்ரேட்ஸ், வேஷம், வெளி வேஷம் போடுகிறவர்கள், நடிக்கிறவர்கள், உள்ளொன்று புறமொன்று, உள்ளொன்று புறமொன்று வைப்பவர்களிடம் உறவு கலவாமை நன்று என்று நம்ம பார்க்கிற போது முதியோர்கள் முன்னோர்கள் சொன்ன ஒரு பழமொழியை கேட்குறோம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரிடம் உறவு கலவாமை நன்று. எப்போ பார்த்தாலும் அவனுக்கு இருதயத்துக்குள்ளே இன்னொன்று இருக்கும், வெளியில் வேற மாதிரி பேசும். இவன்கிட்ட உறவு வைக்காமல் இருக்கிறது நமக்கு நல்லது. நம்ம மேலே எரிச்சலும் வைராக்கியமும், இவன் நல்லா இருக்கக்கூடாது, நாசமாக போகணும், இவன் நல்லா இருக்கானே, இவன் வளர்தானே என்கிற வயிற்றெரிச்சல் உள்ள இருக்கும். ஆனால் வெளியில் உங்கள் குணத்துக்கு எல்லாம் நல்லா இருக்கும், நீங்கள் இன்னும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் இவ்வளவு உயரமாக இவ்வளவு மேன்மையாக முன்னேறதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருப்பீங்க ஐயா, நீங்கள் மனசுக்குள்ளே நாசமாக போங்க ஐயா. அப்போ இப்படி 2 டுவல் பர்சனாலிட்டி மனுஷர்களிடத்தில் காணப்படுகிறது. அவர்கள் அந்தரங்கம் என்று ஒன்று இருக்கிறது, வெளியே பார்க்கிற ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. சமுதாயத்திலே ஒருவேளை அவர்கள் நீதிமான்களாய் கருதப்படலாம், பரிசுத்தவான்களாய் கருதப்படலாம். இந்த இடத்தை நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். கல்லறை, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்கிறார். வெளியே பார்க்கும்போது அது அழகழகாக கல்லறைகளை அழகுபடுத்தி வைத்திருக்கிறார்கள், அலங்காரம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். கல்லறை தோட்டத்துக்கு போனால் பார்க்கலாம். அவரவர்கள் வசதிக்கு தக்க டைல்ஸ் பதித்து அதை ரொம்ப அழகுபடுத்தியிருக்காங்க சில கல்லறைகள். வெளியில் அழகாக இருக்கிறது, உள்ளுக்குள்ளே உள்ள அருவருப்பாய் காணப்படுகிறது. உள்ளுக்குள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும், கல்லறைக்குள்ள அசுத்தம், வெளியில் தோற்றம் மகிமையாயிருக்கும். இதை சொல்கிறார். அப்போ வேதபாரர்களை குறித்து எச்சரிக்கை, பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணுகிற வேதபாரர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவர் ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். பார்வைக்கு நீண்ட ஜபம், நீண்ட அங்கிகளை தரிக்கிறார்கள், காப்பு நாடாக்களை அகலமாக்குகிறார்கள், சந்தை வெளியில் வந்தனங்களை விரும்புகிறார்கள், ராபி என்று அழைக்கப்படுவதை விரும்புகிறார்கள். ஜனங்கள் அவர்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்காங்க, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க, மதிக்கப்படுகிறார்கள். அவர்களை மேன்மையானவர்களாய், பரிசுத்தவான்களாய், தேவ மனிதர்களாய் ஜனங்கள் பார்க்கிறார்கள். அப்படி சமுதாயத்தில் அப்படி ஒரு இமேஜ் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வேதபாரகர்களை குறித்து எச்சரிக்கை, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை. அதே போல தான் நம்ம பார்க்கிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சொந்த வாழ்க்கை, ஆவிக்குரிய ஜீவியம். ஒருவேளை நம்ம சபையில் நல்ல பேர் வாங்கலாம், சமுதாயத்தில் நல்ல பேர் வாங்கலாம், நம்ம சொந்த பந்தங்களுக்குள்ள நல்ல மனுஷர்களுக்கு மத்தியில் நம்ம ஒருவேளை நல்ல பேர் கூட வாங்கலாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு சில காரியங்களை கண்ட்ரோல் பண்ணால் அப்படி வாங்கிடலாம், கவனமாக இருந்தால் வாங்கிடலாம். என்ன தப்பு செஞ்சாலும் வெளியே தடம் தெரியாமல் அதை மறைக்கிறதுக்குரிய சாமர்த்தியம், கவனம் இருந்ததுன்னா சில பேரை நல்ல பேர் வாங்கிடலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வை என்று ஒன்று இருக்கிறது. பூமி எங்கும் உலாவுகிற அவருடைய கண்கள், பூமி எங்கும் உலாவுகிற அவருடைய கண்கள் நம்மையும் பார்த்து கொண்டிருக்கு. நம்முடைய உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறார். நினைவுகளை, நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். சிந்தனையில் என்னெல்லாம் ஓடுது, நீ பேசிக்கொண்டிருக்கும்போது உனக்குள்ளே என்ன ஓடுது, நீ வெளியே பேசிக்கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உள்ளுக்குள்ளே என்ன ஓடுது, ஒவ்வொருவரை குறித்தும் நீ எப்படி தீர்ப்பு கொடுக்க, நீ எப்படி நினைக்கிற, அன்பா பேசுகிற, உண்மையிலேயே உன்னிடத்தில் அன்பு இருக்கா இல்லையா, எல்லாத்தையும் ஆண்டவர் நிதானித்து சோதித்து பார்க்கிறார்.
அப்போ ஆராய்ந்து அறிந்து தான் ஒரு மனுஷனுக்கு அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார். ஆகையினாலே அவருடைய நியாய தீர்ப்புகள் நீதியாக இருக்கும். கடைசி காலத்தில் ஆண்டவருடைய வருகையிலே அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய நியாய தீர்ப்பு அநியாயமாக தீர்ப்பு கொடுத்துட்டார் என்று சொல்லி சில வேளைகளில் இன்றைக்கு ஜனங்கள் முறையிடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது ஒரு வாயை திறக்க முடியாது. ஏனென்று கேட்டால் அவருடைய தீர்ப்பு நீதியாய் இருக்கும். நம்ம நீதிமானாய் பார்க்கிறவர்கள் பாவிகளாய் தீர்க்கப்படுவார்கள். நம்ம பாவிகள்னு நினைக்கிறவங்க நீதிமானாய் அங்கே ஜனங்கள் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுவார்கள். நமக்கு தெரியாது. உங்களுக்கு முன்பாக ஆயக்காரரும் பரிசேயர்களும் விபச்சாரிகளும் உங்களுக்கு முன்னால் பரலோக ராஜ்யத்திலே பந்தி இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். மனம் திரும்பிட்டா இப்படியெல்லாம் சொல்றாரு. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயர், இந்த பரிசேயரும் ஆயக்காரரும் இந்த பரிசேயரும் வேதபாரகரும் மனம் திரும்பிட்டா அடுத்த நிமிஷம் அவர்கள் நீதிமான்களாய் மாற்றப்படுவார்கள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஒருவேளை நம்ம மனம் திரும்பினோம் என்று சொல்லுகிறவர்கள், ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறவர்கள், நம்ம ஒருவேளை எல்லா இடத்திலும் சாட்சி இருந்தாலும் பிரதான சாட்சி நமக்கு தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பார்வையில் நம்ம பரிசுத்தவான்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பார்வையிலே நம்ம நீதிமான்களாய் காணப்பட வேண்டும். அவர்தான் நம்மை நியாயம் தீர்க்க போகிறவர். நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாகும் பொழுது அவருடைய கண்கள் உன்னை கண்டது. அது முதல் அவருடைய பார்வையில் நீ இருக்க. உன்னுடைய உறுப்புகள் உருவாகும் போது அவருடைய கண்கள் உன்னை கண்டது. உன் எலும்புகள் உருவாகும் போது அதை கண்டது. நீ ஒரு உருவமாய் உருவாகும் பொழுது கண்டது. நீ குழந்தையாய் பிறக்கும் பொழுது உன்னை கண்டார். இன்ஃபன்ட் ஸ்டேஜில் உன்னை பார்த்தார். நீ சைல்டா வளரும் பொழுது உன்னை பார்த்தார். நீ பிள்ளைகளா சில்ட்ரனா வளரும் பொழுது பார்த்தார். வாலிப வயதில் உன்னை பார்த்தார். மிடில் ஏஜில் பார்த்தார். இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய நினைவுகள், எண்ணங்கள் எப்படி மாறுகிறது, நீ அன்னைக்கு எப்படி இருந்த, இன்னைக்கு எப்படி இருக்க, எப்படி போற, என்ன செய்கிற, என்ன திங்க் பண்ற, எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருடைய பார்வையில் எல்லாம் நிர்வாணமாய் வெளியரங்கமாய் இருக்கிறது. ஒரு மனுஷனும் தப்பிக்கொள்ள முடியாது. அப்ப நம்ம பார்க்கிற இந்த நாட்களிலே நம்ம பார்க்கிற ஒரு காரியம், சரதை சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம். நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தாலும் நீ செத்தவனாய் இருக்கிறாய், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பெரிய அந்த சபையா, அது அப்பா, அது எழுப்புதல் சபை, அது பரிசுத்த சபைன்னு சொல்லுகிற ஒரு சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நீ செத்தவனாய் இருக்கிறாய். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இப்படி இருக்கிறது. அப்போ இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன். நம்ம ஒருவேளை செத்தவனாய் நீ விழித்து கொண்டு சாவுக்கு ஏதுவானவைகளை சீர்படுத்து என்று ஆண்டவர் சொல்றார் சர்தை சபைக்கு. நம்மை நாமே ஆராய்ந்து நிதானித்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்று ஒரு வசனம். நம்மை நாமே தெய்வ சமூகத்தில் வைத்து ஆராய்ந்து பார்த்து, கர்த்தர் ஆண்டவரே நீர் என்னை எப்படி பார்க்கிறீர், உம்முடைய பார்வையிலே நான் எப்படி இருக்கிறேன் என்பதை தெய்வ சமூகத்திலே கண்ணீரோடு கேட்பீர்கள். ஆனால் உன்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் ஆண்டவர் தருவார். அதை வச்சு ஜெபம் நம்ம சீர்படுத்தப்படும், சுத்திகரிக்கப்படும். எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தவும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவதுக்கும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களில் ஒருவரும் விடுபட்டு போவது அவருக்கு சித்தமல்ல. நாம செய்ய வேண்டியது இதுதான். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதிலே 10வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாயிருக்கிறேன். இருதயத்தை ஆராய்கிறவரும், இருதயத்தை ஆராய்கிறார், ஸ்கேன் பண்ணி பார்க்கிறார். உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவராயிருக்கிறேன். அதற்கும் உள்ள போறார், ஆழத்தில் போறார், உன் நினைவுகளின் ஆழத்துக்கு போறார். ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த எச்சரிப்பு, அந்த கவனம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இருக்கணும். அப்பந்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரோட தொடர்பில் இருங்க. அன்னைக்கு தெரியும்
பேசிக்கொண்டிருக்கும் போதே இது நம்ம இப்படி பேசிட்டோமே, இது ஆண்டவருக்கு பிடிக்காது. இப்படி நம்மை நாமே நிதானித்து இப்படி நினைக்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சாத்தானே அப்பாலே போ சிந்தனைகள் வருது. ஒவ்வொரு நேரமும் நம்ம தேவ சமூகத்தில் நம்ம வைத்து, அந்த வெளிச்சத்தில் வைத்து, அந்த தேவ பிரசன்னத்தில் நம்ம வைத்து, உயிருள்ள ஜீவ பலியாய் உடைய சரீரத்தை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். சுத்திகரிப்பு, 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 சுத்திகரிப்பு. டே பை டே, ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு. உயிரோடு இருக்கும் வரைக்கும் சுத்திகரிப்பு. சரி பண்ணணும், கரெக்ஷன். அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாயிருக்கிறேன் கர்த்தராகிய நானே. எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கிரு, இவர்கிட்ட நல்ல பேர் வாங்க. அவர் தான் வழிகளுக்கு நான் சீக்கிரமாய், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. அப்போ அவர் பலனோடு வாரார். அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும். கவனமாக இருக்கணும். ஜட்ஜ்மெண்ட் டே ஒன்று இருக்கிறது, நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று இருக்கிறது, ஆண்டவருடைய 2ஆம் வருகை ஒன்று இருக்கிறது. அவர் வந்த நாளிலே பராக்கிரமசாலி முதல் கொண்டு மனம் கசந்து அழுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாள் பயங்கரமான நாள், மப்பும் மந்தாரமான நாள். அந்த நாளிலே தப்பிக்கொள்ளும்படி பிரயாசப்படுங்கள். அந்த நாளிலே நம்ம கைவிடப்பட்டவர்களாய் அல்ல, அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த எக்கால சத்தத்திலே நம்ம மறுரூபம் அடைய வேண்டும். நித்தியமாய் அவரோடு வாழ வேண்டும். அதில் நம்ம கவனமாய் இருக்க வேண்டும். உலகத்தின் காரியங்களிலான் கரைபடாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். எச்சரிப்பின் சத்தம் எப்போதும் நம்ம காதுகளிலே ஒலிக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக இருக்கிறோம், அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார், அவர் பார்வையில் நம்ம இருக்கிறோம். அந்த பயம் எப்போதும் உலகத்தில் எங்கே போனாலும், எங்கே வந்தாலும், என்ன பேசினாலும், என்ன சிந்தனை பண்ணினாலும், என்ன செய்தாலும் அந்த எண்ணம் இருக்க வேண்டும். அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. பூமி எங்கும் உலாவுகிற கண்கள், தனித்தனியாய் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கண்கள் கவனித்து கொண்டிருக்கிறது. உடைய பார்வைக்கு மறைவாக நான் எங்கே போவேன் தாவீது சொல்வார். சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உடைய கரம் என்னை பிடிக்கும். எங்கே ஒளியறதுக்கு இந்த பூமியில் இடம் கிடையாது. ஏதாவது ரூமுக்குள்ளே போய் அடைக்க முடியுமா? கட்டிலுக்கு கீழே போக முடியும்? எங்கேயாவது அண்டர் கிரவுண்டில் போய் நிற்க முடியும்? எங்கே போய் ஒளிஞ்சாலும் ஒன்று ஆண்டவர் பார்க்குறார். மனிதருடைய கண்களுக்கு மறைஞ்சிடலாம். சில காரியங்களை செய்யும் பொழுது மனிதருடைய கண்களுக்கு மறைவாய் செய்திடலாம். வெளியே தெரியாமல் இருக்கலாம். அவன் செய்கிற காரியங்களை யாரும் பார்க்க முடியாது. தண்ணீரில் தடம் பார்க்க முடியாது. தடம் பார்த்தாலும் பார்க்கலாமே தவிர இவன் தடத்தை பார்க்க முடியாது என்று சில பேரை குறித்து மனிதர்கள் சொல்லுவார்கள். தண்ணியில் நடந்து போனால் தடம் தெரியுமா? தெரியாது. ஒருவேளை அதில் தெரிஞ்சால் கூட இவனை தடத்தை பார்க்க முடியும். என்ன செய்கிறாங்கிறதுக்கு அவ்வளவு பர்சனலாக சில காரியங்களை அந்த ரங்கத்தில் வெளியே தெரியாமல் கவனமாய் வாழுகிறவங்க அவர்கள் நல்ல பேர் வாங்கிடுவாங்க. பேச்சில் கவனமாக இருப்பாங்க, மனசில் பயங்கரமாக இருக்கும். வெளியில் பேசும்பொழுது அவ்வளவு சாஃப்டாக பேசுவாங்க, வார்த்தையை விட மாட்டாங்க. இவங்க நல்ல பேர் வாங்கிடுவாங்க. ஆனால் தேவனுடைய பார்வை என்று ஒன்று இருக்கிறது, தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று இருக்கிறது. அதன்படி ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். ஆண்டவருடைய அவருடைய வேல்யூஷன் தான் நமக்கு ஃபைனல். நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சரியான ஜீவ மார்க்கத்திலே, ஜீவ பாதையிலே கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு ஆண்டவரை ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றி வருவதற்கு அவர்களுக்கு கிருபை செய்வீராக. அவருடைய எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனுக்கு நேராக அவர்களை ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தர் உடைய ஜனங்களை தகுதிப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. உடைய அன்பின் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.